வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு பழி சுமத்தப்பட்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களின் மீது நிச்சயமாகவே விழுந்திருக்கும். வாழ்க்கையில் மிகவும் வேதனையான விஷயங்கள் என்னவென்று தெரியுமா? நம்ம செய்யாத ஒரு தவறுக்காக நம்மளை மற்றவர்கள் குறை சொல்வது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். யாரேனும் ஏதாவது ஒரு வேலைகளை கொடுத்தாலும் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு வேலைகளை நீங்கள் முடிக்காமல் இருந்தாலும் அதிக நேரங்கள் எடுத்துக்கொண்டாவது அந்த ஒரு வேலைகளை இந்த ஒரு நாளுக்குள் நம்ம முடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு எண்ணங்கள் இருப்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றவர்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டி விட்டு மற்றவர்களை உங்களை வைத்து திட்டுவார்கள். அதனாலேயே மற்றவர்கள் நீங்கள் எப்பொழுதுடா வாழ்க்கைக்குள்ள தவறு செய்வீர்கள், உங்களை எப்படி மாட்டிவிடலாம், இந்த வேலையை விட்டு உங்களை எப்படி அனுப்பலாம் என்றெல்லாம் உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு சதி திட்டங்கள் தீட்டிய நபர்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு எப்பொழுது பார்த்தாலும் இவன்தான் காரணம் என்று உங்களையே சுட்டி காட்டிய ஒரு நபர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் சமீபத்தில் கூட நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். உண்மை உங்களுக்கு தெரிந்திருந்தும் அதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்ல முயன்றும் சிலர் அதனை புரிந்து கொள்ளாமல் நடந்து ஒரு தருணங்களும் இப்பொழுது நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூற வேண்டும். கன்னிராசியான உங்கள் வாழ்க்கைக்குள்ள நேர்மை மற்றும் ஒழுக்கங்கள் முக்கியமானது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேயே தவறான குற்றச்சாட்டு உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை உங்களுக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். காலங்கள் இப்பொழுதும் உண்மையை மறைத்து வைக்காது. தாமதமாகவே இருந்தாலும் உண்மை வெளியில் வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் உண்மை என்பது வெளிவரும். ஆனா அது உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவந்து நன்மைகளை தேடி கொடுக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக தேடி கொடுக்காது. பிரச்சனைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நன்மைகள் எல்லாம் நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இது வருகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருடாத போதும் சந்தேக குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அது மிகப்பெரிய ஒரு அவமானங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத பொழுதும் எந்த பொருளையும் திருடாத பொழுதும் உங்களை சுற்றி இருந்தவர்களின் சந்தேக கண்கள் உங்களையே நோக்கிய அந்த பொல்லாத தருணங்கள் உங்களுடைய சுயமரியாதையை தீயாக சுட்டெரித்து அது உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில தருணங்களும் சில விஷயங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேலாவது நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுங்கள். மற்றவர்களை நீங்கள் நம்பி எடுத்தீர்கள் என்றால் தேவையில்லாத ஒரு நம்பிக்கை துரோகங்களும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் மட்டுமே தான் உங்களின் மீது சுமத்தப்படும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நேர்மையவை மூச்சாக கொண்டு வாழ்ந்த உங்களுக்கு அந்த சந்தேகமும் அவமானமும் உள்ளத்தில் மறக்க முடியாத ஒரு கொடூர நினைவாகவே இன்னும் பதிந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். காலம் கடந்து உண்மை நிரூபிக்கப்பட்டாலும் அந்த அவமானத்தின் காயங்கள் இன்னும் ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது. கன்னிராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது செயல் வடிவில் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். எண்ணங்களை எண்ணங்களாக மட்டும் வைத்துக் கொண்டு இருக்காமல் ஒரு வேலையை செய்ய வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீங்கள் அனைவரிடமும் இதை செய்வேன் இதை வாங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலங்களை இப்பொழுது விட்டுவிட்டு
நீங்கள் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு காலங்களை நீங்கள் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய எல்லா விதமான நாட்களிலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் இப்பொழுது புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய தொழில்களை தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு 100க்கு 95% நல்ல ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு வந்தாலே போதும், அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அலுவலக பணிகளில் நிர்வாக திறமை வெளிப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். பண விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கழுத்தை நெரித்த கடன் சுமைகளும் எதிர்பாராத செலவுகள் என நிதி நெருக்கடியில் தவித்த உங்களுக்கு இனிமேல் பணப்புழக்கம் கணிசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் பண விஷயத்தில் நீங்கள் எத்தனையோ நபர்களை நம்பி ஏமாந்த ஒரு தருணங்கள் உங்களுக்குள்ள உண்டு. இனிமேலாவது நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை யாருக்கு நம்ம செலவு செய்ய வேண்டும், யாருக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்திவிடும். முடிந்த அளவுக்கு குடும்பத்திற்கு நீங்கள் பணத்தை செலவழிக்குங்கள், அதில் எந்த விதமான தவறுகளுமே கிடையாது. நண்பர்கள் என்ற பெயரில் வந்து உங்களுடைய பணம் உங்களுடன் இருக்கும் பொழுது மட்டும் அவர்கள் உங்களை வைத்து தேவைகளை பயன்படுத்தி விட்டு உங்களிடம் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அந்த நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கைக்கு வராமல் இழுபறியாக இருந்த பழைய பாக்கிகளும் வரவேண்டிய கடன்களும் மற்றும் சொத்து சார்ந்த தனவரவுகள் தங்கும் தடையுமின்றி வந்து சேரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வருமானம் சீராவதால் நிலுவையில் உள்ள கடன்களை அடைத்து எதிர்காலத்திற்கான சேமிப்பையும் உங்களால் தொடங்க முடியும் என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடிந்துவிடும். பணம் சம்பந்தப்பட்ட கவலைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தேடி கொடுத்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்திலும் உங்களுடைய பணம் உடனே செலவாகும் நிலைமையானது இருந்தது. எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், நிறைவேறாத ஆசைகள் என பல காரணங்களால் மனதில் கவலை என்பது ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மிகவும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். தேவையில்லாமல் செலவை தவிர்த்து எதிர்காலத்திற்காக திட்டமிடக்கூடிய பழக்கங்கள் உங்களிடம் இப்பொழுது உருவாக தொடங்கும். ஆனால் சில நேரங்களில் இவ்வளவு திட்டமிட்டாலும் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் வந்துவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசியினரை கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள் இனிமேல் ஒரு அனுபவமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி புதிய வருமான வாய்ப்புகளை தேடக்கூடிய எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்குள்ள நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்குமே தவிர எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமேல் ஏற்படாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம உங்களுக்கு இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது. கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது செயல் வடிவில் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். எண்ணங்களை எண்ணங்களாக மட்டும் வைத்துக் கொண்டு இருக்காமல் ஒரு வேலையை செய்ய வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீங்கள் அனைவரிடமும் இதை செய்வேன், இதை வாங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலங்களை இப்பொழுது விட்டுவிட்டு நீங்கள் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு காலங்களை நீங்கள் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய எல்லா விதமான நாட்களிலும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் இப்பொழுது புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய தொழில்களை தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு 100க்கு 95% நல்ல ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும்.
குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு வந்தாலே போதும், அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அலுவலக பணிகளில் நிர்வாக திறமை வெளிப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். பண விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கழுத்தை நெரித்த கடன் சுமைகளும் எதிர்பாராத செலவுகள் என நிதி நெருக்கடியில் தவித்த உங்களுக்கு இனிமேல் பணப்புழக்கம் கணிசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இப்பொழுது ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் பண விஷயத்தில் நீங்கள் எத்தனையோ நபர்களை நம்பி ஏமாந்த ஒரு தருணங்கள் உங்களுக்குள்ள உண்டு. இனிமேலாவது நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை யாருக்கு நம்ம செலவு செய்ய வேண்டும், யாருக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு கவனத்தை செலுத்துவது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்திவிடும். முடிந்த அளவுக்கு குடும்பத்திற்கு நீங்கள் பணத்தை செலவழிக்குங்கள். அதில் எந்த விதமான தவறுகளுமே கிடையாது. நண்பர்கள் என்ற பெயரில் வந்து